அணியின் சார்பாக சிவகங்கை மாவட்டத்தில் வகிக்கின்ற துணைச் செயலாளர் அண்ணன் சேங்கர் மாறன் அவர்கள் நிறைய பேசுவார், செயல் வீரர். அவருக்கு காலத்தை அருமை தெரியும். உண்மையின் சார்பாக எந்த சார்பாக வாழ்த்து பேச அழைக்கின்றேன். மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் மும்பை சேஷராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் உரையாற்ற இருக்கின்ற சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர், மாண்புமிகு பேரன்பிற்குரிய KR பெரியகற்பன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் இலக்கிய தென்றல் மாண்புமிகு அண்ணன் தென்னவன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ராவத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மும்பை மாநகரத்தினுடைய கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திரளாக வருகின்றிருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் இன்றைக்கு வந்ததிலிருந்து ஏதோ இந்த பகுதியிலே நீண்ட நாட்களாக நாங்கள் குடியிருந்ததைப் போல ஒரு உணர்வும் உணர்ச்சியும் எங்களுக்கு ஏற்படுகிறது. காரணம், தந்தை பெரியார் அவர்கள் 1940 தந்தை பெரியார் இங்கே வந்திருக்கிறார். தந்தை பெரியார் வந்து வருகின்ற போது இனத்தையும் மொழியும் காக்கக்கூடியவராக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருமக்கள் மாறியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்படாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மும்பை மாநகரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது என்ற பெருமையும் இங்கே நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உலகெங்கும் வாழுகின்ற ஒப்பற்ற தமிழ் சமுதாயத்தினுடைய தலைவனாக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய புகழை பாடுவதற்காக அண்ணன் தென்னவன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் KR பெரியகற்பனும் வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நம்முடைய இந்த மும்பை மாநகரத்தில் நம்முடைய மூதாதையர் நம்முடைய கழகத்தை வளர்த்த ஆரிய சங்கரனார், அதைத் தொடர்ந்து பொற்கோ அவர்கள், அதைத் தொடர்ந்து தேவதாசன் அவர்கள் எல்லாம் நான் அடிக்கையிலே பத்திரிகையிலே பார்ப்பதுண்டு. முரசொலி பத்திரிகை எடுத்தால் வரி விடாமல் படிக்கக்கூடியவன் என்ற முறையில் இந்த மும்பை மாநகரத்தினுடைய செய்திகள் எல்லாம் நான் பலவற்றை அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய மும்பை மாநகர மக்களுக்கு நான் தமிழ் சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டுவது, நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பொறுப்பான அமைச்சரை அழைத்திருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞருடைய அமைச்சரவையிலே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் வள வந்தவர். முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தேய்த்த முல்லை அகற்றிய பெருமை கலைஞருக்கு எப்படி இருக்கிறதோ அதை போல அந்த உத்தரவிலே கையெழுத்து விட்டவர். அனைவரும் அர்ச்சகராலாம் என்ற உத்தரவு இருக்கிறது அல்லவா, அந்த சட்டத்தையே அமுல்படுத்தியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் KR பெரியகற்பன் அவர்கள். ஓடாத தேர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே ஓட வைத்தவர். திருவாரூர் தேரை கூட ஓட வேண்டும் என்று விரும்பி கலைஞர் அவர்கள் பணித்த போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை ஓட்டி காட்டினார்கள். என்ன சொல்ல போனால், ஆன்மீகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அமைச்சரவையில் இருந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக திருக்கோவில்களுக்கு தங்க தேர்களை உருவாக்கி தந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதை போல ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சராக மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கழகத்தை வலிவோடும் பொலிவோடும் கழகத்தோளுடைய இன்னல்களை தீர்த்து வைக்கின்ற ஒரு தலைமகனாக, முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழிவந்தவராக, கழக தலைவருடைய ஆற்றல் மிக்க சகோதரனாக இருந்து சிவகங்கை மாவட்டத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு மாண்புமிகு மாவட்ட செயலாளர். திருப்பத்தூர் தொகுதியிலே 4 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதிக்கு பெருமை சேர்த்தவர். இன்னும் சொல்ல போனால்
நம்முடைய மாநிலத்தில் குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல கூட்டுறவுத்துறை என்று அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்த அந்த மாபெரும் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மண்ணிற்கு வருகின்றிருக்கிறார்கள். இந்த பெருமக்கள் அனைவரும் வருகின்ற வாழ்த்தியதை, வரவேற்றதை நான் கண்டு மகிழ்ந்தேன். ஒரு தமிழன் என்ற முறையில் இந்த விழாவிலே பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் உரையை கேட்க வேண்டும் என விரும்பி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ். கழகத் தலைவர் தளபதி, கழகத் தலைவர் தளபதி, கழகத் தலைவர் தளபதி, கழகத் தலைவர் தளபதி. நன்றி, வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நிறைவிழா மலர் வெளியிடப்படுகிறது. இப்போதைக்கு 5-6 மலர்கள் தான் வாங்கியிருக்கின்றோம். காரணம், இந்த விழாவுடைய புகைப்படம் எல்லாம் அது இடம்பெறும் என்ற காரணத்துக்காக மலர்கள் முழுசாக வாங்கவில்லை. ஆனால் மலர் முடிந்து விட்டது. இந்த படங்கள் அந்த மலரில் இடம்பெற வேண்டும் என்று வித்தியாசமாக சிந்தித்தோம். இன்னும் 2-3 நாட்களில் அவர்கள் வீட்டிற்கு போய் மலர் செய்வோம். இப்பொழுது ஒரு 6 மலர் மட்டும் கையில் இருக்கின்றது. இந்த மலரை மாவட்ட கழக செயலாளர், கூட்டுத்துறை அமைச்சர் மைய பெரிய வெளியிட கல்வி தந்தை எம்ஏ சூசி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பேச்சு கேட்க வேண்டும் என்றுதான் நாங்கள்லாம் அவரோடு இருந்தோம். அதற்கு முன்பாக விழாக்குழுவின் சார்பாக அமைச்சருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாலை அளிக்கப்படுகிறது. தன்னுடைய இறுதி மூச்சு வரை 94 வயதில் நம்மை விட்டு பிரிந்த காலம் வரை தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அத்தகைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனும் எப்படி இந்துக்களை பொறுத்தவரையில் தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளையும், அதே போல இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ரம்ஜான் போன்ற பண்டிகைகளையும், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள்லாம் கொண்டாடுவார்களோ, அதே போல தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை அவருடைய உடன்பிறப்புகளான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைத்து அமைப்புகளின் சார்பிலும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வதுண்டு. அந்த வகையில் ஆண்டுதோறும் பிறந்த நாளை கொண்டாடி வந்த நம்முடைய கழக தோழர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, கலைஞருடைய உடன்பிறப்புகளுக்கு 100வது பிறந்த நாளை, அதாவது கலைஞருக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளின் சார்பிலும் கொண்டாடப்படுவது மட்டுமல்லாமல் 100ஆண்டு விழாவை அவருடைய வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற, அவருடைய உழைப்பால், அவருடைய தியாகத்தால், அவருடைய பேச்சாற்றலால், அவருடைய எழுத்தாற்றலால் அமைந்திருக்கின்ற அரசுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று அதனுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உத்தரவிட்டு கலைஞருடைய 100ஆண்டு விழாவை
திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி மட்டுமல்ல, இந்த அரசும் தமிழக அரசும் கொண்டாடும் என்று அறிவித்து 12 குழுக்களை அமைத்து கலைஞருடைய சிறப்பினை வெளிப்படுத்துகின்ற வகையில் தமிழக அரசின் சார்பிலும் நடத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த நூற்றாண்டு விழாவை தமிழகத்தில் கொண்டாடுவது மட்டுமல்ல, நம்முடைய தமிழர்கள் பெரும்பான்மை வாழுகின்ற மும்பை நகரத்திலும் இதை கொண்டாட வேண்டும் என்று தாக்கம் இருந்த நிலையில் அந்த தாக்கத்தை போக்குகின்ற வகையில் நம்முடைய கலைஞர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர், மும்பை நிறுவனர் ஜேசுராஸ் அவர்கள் அந்த தாக்கத்தை போக்குகின்ற வகையில் தன்னுடைய முழுமையான முயற்சியால் பல்வேறு கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை போன்றவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நடைபெறுகின்ற நம்முடைய கழகத் தலைவர் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து 5 முறை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி நடத்திய மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி இன்றைக்கு மும்பை தமிழ் சங்கத்தால் கொண்டாடப்படுகிறது. அப்படி நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய திரு ஜேசுராஸ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய கலைஞர் தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் காமோ மாணிக்கம் அவர்களே, அன்பிற்கினிய நிர்வாக குழு உறுப்பினர் பேலஸ் துரை அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர் மதியழகன் அவர்களே, மற்றொரு நிர்வாக குழு உறுப்பினர் நீதித்துறை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நம்முடைய தலைவர்கள், மறைந்த தலைவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அமையப்பட்டிருக்கின்ற அந்த சிலைகளை எல்லாம் திறந்து படங்களை திறந்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய திருமதி சுகுணா அன்பழகன் அவர்களே, ஜஸ்டினா ஜேம்ஸ் அவர்களே, விண்ணரசி ஜேசுராஸ் அவர்களே, அன்பிற்கினிய செலின் ஜேக்கப் அவர்களே, லட்சுமி மாணிக்கம் அவர்களே, நங்கை குமரராசன் அவர்களே, ஜானகி மாறன் அவர்களே, தொடக்க உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஐஆர்எஸ் ஓய்வு திரு அன்பழகன் அவர்களே, எனக்கு முன்னர் காலத்தை வென்ற கலைஞர் என்ற தலைப்பில் தலைமை ஏற்று நடத்திய அன்பிற்கினிய முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்களே, சிறப்பான உரையை நிகழ்த்திய ஆரூர் மணிவண்ணன் அவர்களே, திருமதி ஜெயதுர்கா அவர்களே, அன்பிற்கினிய ராஜேந்திரன் அவர்களே, புதிய மாதவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற செல்வி கவியரசு சேசுராஸ் அவர்களே, கலந்து கொண்டு நம்மை பெருமைப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சஞ்சய் டீனா பட்டீல் அவர்களே, அவரது அருமை மகள் பல்லவிராஜ் பட்டீல் அவர்களே, அன்பிற்கினிய ரவி ஐயர் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற நிர்வாக குழு உறுப்பினர் மாறன் ஆரிய செங்காரன் அவர்களே, விருதுகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றிருக்கக்கூடிய லெமூரியா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அன்பிற்கினிய குமரராசன் அவர்களே, தமிழின பயணிகள் ரயில்வே சங்கத்தினுடைய செயலாளர் அப்பாதுரை அவர்களே,
தமிழின சங்கம் மலாட் அதனுடைய அமைப்பினுடைய தலைவர் பாஸ்கரன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முக்கிய சிறு பேரெல்லாம் நிறையா இருக்குப்பா. இல்லை இன்னும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய கல்வி தந்தை எம்ஏ சூசை அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கணேசன் அவர்களே, மாநகர விசிகா அமைப்பாளர் சாலமன் ராஜா அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர் கலைஞர் தமிழ் சங்கத்தினுடைய பாலசுப்ரமணியன் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, கலைஞர் தமிழ் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் காரை ரவீந்திரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ஹரிராம் சேட் அவர்களே, அன்பிற்கினிய கார்த்திக் அவர்களே, தாராவி நகர்மன்ற உறுப்பினர் திருமதி மாரியம்மாள் முத்துராமலிங்கம் அவர்களே, எஸ்வி ஆனந்த் அவர்களே, வளர்மதி பொற்கோ அவர்களே, அன்பிற்கினிய டி அப்பாத்துரை அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, சுவாமி பிள்ளை அவர்களே மற்றும் நிர்வாகிகள் திரு ஜெயஸ்ராஜ் அவர்களே, ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களே, காமு மாணிக்கம் அவர்களே, அன்பழகன் அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜெயஸ்ராஜ் அவர்களுடைய அழைப்பினையை நிகழ்ச்சி நடக்கிறது தெரிந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திரளாக வருகை தந்திருக்கின்ற சேங்கை மாறன் அவர்கள் உள்ளிட்ட சிவகங்கை மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஈரோடு மருத்துவர் டாக்டர் யோபாலன் அவர்களே, அன்பிற்கினிய சகோதரர் கோகுல் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் கடந்த பல நாட்களாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்தி காட்டியிருக்கின்ற கலைஞர் தமிழ் சங்கம் மும்பை அமைப்பினுடைய தலைவர் ஜெயஸ்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, பாராட்டுதலை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எவ்வளவோ விழாக்கள் நடந்திருக்கிறது, நாங்களும் நடத்தி இருக்கிறோம், விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல எழுத்தாளர் கலைஞர் என்ற குழுவினுடைய தலைவராக நானும், அந்த குழுவின் துணைத் தலைவர்களாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், அதே போல ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக அப்பொழுது இருந்த கயல்விழி அவர்களும் பொறுப்பேற்று 10க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அரசின் சார்பில் அந்த நிகழ்ச்சி ஏறத்தாழ ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக சிறப்பாக நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக எழுத்தாளர் கலைஞர் அது மாதிரி 12 குழுக்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள், செயல்படுத்தினார்கள். எழுத்தாளர் கலைஞர் என்ற குழுவினுடைய சார்பிலே கலைஞரை பெருமைப்படுத்த வேண்டும், கலைஞருடைய பெருமைகளை பொதுமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேனா வடிவில் அவருடைய சிறப்புகளை குறிக்கின்ற வகையில் நகருகின்ற வாகனமாக தேராக அதை உருவாக்கி, எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார், அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து நகரங்களுக்கும் ஏன் குக்கிராமங்களுக்கும் சென்று வந்த பெருமைக்குரியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக ஒரு சாதாரண தொண்டனாக, மேடை பேச்சாளராக,
அதையும் கடந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக, முதலமைச்சராக என்றெல்லாம் அவர் மாவட்டங்களுக்கு பயணிக்கின்ற நேரங்களில் எப்படிப்பட்ட வரவேற்பு கலைஞரை கண்டால் அந்த மாவட்ட மக்களால், மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்படுமோ அதை போன்ற ஒரு வரவேற்பினை கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவருக்கு கிடைத்திட்ட அந்த வரவேற்பை அவர் மறைந்த பிறகும் அவருடைய 100ஆண்டு விழாவில் கலைஞருக்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து தரப்பினரும் வெகுவாக கலைஞர் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கின்ற வகையில் அந்த பயணம், பேனா வடிவிலான பயணம் அமைந்தது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த 12 குழுவும் கலைஞருடைய பெருமைகளே அந்த 100ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி சிறப்பாக செய்திட்டார்கள். அது மாதிரி ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று நம்முடைய இந்த மும்பை தமிழ்ச்சங்கம், கலைஞர் தமிழ் சங்கமும் விரும்பி, ஏன்னா பேரே கலைஞருடைய பேரில் இருக்குது, அத்தகைய கலைஞர் பெயரிலான அந்த தமிழ் சங்கம் கலைஞருக்கு இந்த நாடே 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நாம் கொண்டாடாமல் இருந்தால் அது சரியாக இருக்குமா, இருக்காது என்று முடிவெடுத்துதான் நம்முடைய கலைஞர் தமிழ்ச்சங்கம் அந்த முயற்சியிலே ஜெயஸ்ராஜ் அவர்களுடைய தலைமையில் அனைத்து நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக இது நடந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் கலைஞருக்கு பலர் பல்வேறு வகைகளில் சிறப்புகளை சேர்த்தாலும் இந்த நிகழ்ச்சியும் கலைஞருடைய உழைப்பிற்கு, தியாகத்திற்கு, அவருடைய கொள்கை பிடிப்பிற்கு கிடைத்திட்ட மேலும் ஒரு பாராட்டுதல் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு அதிசய பிறவி என்றும் சொல்லலாம். ஆன்மீக சொற்களில் சொல்லணும்னா அவரை ஒரு சுயம்பு என்றும் சொல்லலாம். காரணம், அவர் யாராலும் வளர்க்கப்பட்டவர் அல்ல. அவராகவே தன்னை உருவெடுத்து கொண்டு அவரே தனக்கு தானாக நிகராக இருந்து ஆசிரியரும் நானே, மாணவனும் நானே என்பதை போல அவராகவே அவர் இருந்து இவ்வளவுக்கு பெரிய படிப்பறிவுலாம் இல்லாமல் இன்றைக்கு உலகத் தலைவர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை மிக்க ஒரு தலைவராக அவர் வளர்ந்திருக்கின்றார். ஆக அது 14 வயது என்பது ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு தான். அந்த வயசில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பத்திரிக்கை படிக்கிற ஆர்வம் இருக்கோ இல்லையோ, ஆனால் சின்ன பிள்ளைங்க கூட மொபைல் ஃபோன் பார்த்துடுறாங்க. அந்த வயதில் 14 வயதில் அவருக்கு ஏற்பட்ட மொழி உணர்வு, தன்னுடைய தாய்மொழியின் மீது ஏற்படுகின்ற அந்த தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் மனம் உறுத்திய காரணத்தாலே 14 வயதில் தமிழ் வாழ்க என்று உரக்க குரல் எழுப்பி தமிழ் கொடியை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு திருவாரூர் வீதிகளே வந்தார் என்பது வரலாறு. ஆக ஒரு மனிதர் 14 வயதில் எந்த உணர்வோடு எந்த லட்சியத்திற்காக களமிறங்கினாரோ 94 வயது வரையில் 80 ஆண்டு காலம் கொள்கை மாறாத ஒரு தலைவராக வாழ்ந்த பெருமை நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது. இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், எந்த இயக்கத்திற்கும் இல்லாத பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்று. 49களில் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு பவள விழாவை கண்டு 75 ஆண்டுகளை கடந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய வரலாறு படைத்த அரசியல் இயக்கங்கள் சிலவற்றில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று என்ற பெருமையை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தேசிய கட்சிகள் தேசிய அளவில் அரசை அமைக்கின்ற அந்த பணியை செய்தாலும் கூட ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய அரசியல் பணி, அரசு பணி என்பதெல்லாம் உண்மையிலேயே வெகுவாக பாராட்டக்கூடிய ஒன்று. ஆக 14 வயதிலிருந்து 94 வரை கொள்கை மாறாத 80 ஆண்டு காலம் கொள்கை மாறாத ஒரு தலைவராக இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பெருமகனாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுவது சிறப்பான ஒன்று. அதை இன்றைக்கு
மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் செய்திருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது. அவர் ஏதோ ஒரு மிட்டா மிராசு அல்ல. செல்வந்தர்கள் வீட்டில் சீமான் வீட்டில் பிறந்தவரும் அல்ல. அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பால் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நடக்குது போகுதுன்னா பலருடைய பேராதரவோடு ஒத்துழைப்போடு அதை யார் நடத்துவது என்று சிந்தித்த நேரத்திலே அதை நான் நடத்துகிறேன் என்று பலருக்கு அந்த ஆர்வம் இருந்தாலும் இது நம்முடைய கலைஞருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற உணர்வோடு பலர் இருந்தாலும் கூட அந்த உணர்வாளர்களெல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை நம்முடைய ஜெயசுராஜ். இங்கே மும்பை சேஷராஜ் என்று அங்கே அழைக்கப்படுவார், இங்கே சாத்தரசம்பட்டி சேஷராஜ் என்று அழைக்கப்படுகின்ற அவரை போல அவருக்கு பெரிய பின்புலம்லாம் இல்லை. ஆனாலும் கூட எப்படி கலைஞர் அவர்கள் தனக்கு இயக்கம்தான் பெரிது என்று வாழ்ந்து காட்டினாரோ, தனக்கு கொள்கைதான் பிரதானம் என்று வாழ்ந்து காட்டினாரோ, அதை போல இன்றைக்கு சேஷராஜ் அவர்களும் தனக்கு குடும்பம் பெரிதா, தனக்கு தொழில் பெரிதா அல்லது இயக்கம் பெரிதா என்றால் எல்லாமும் பெரிது என்று கருதினாலும் இந்த இயக்கத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒருவராக, அதற்காக அவர் குடும்பத்தை ஒதுக்கியவர் அல்ல, குடும்பத்தினர் மீது பாசம் உள்ளவர், அதே போல இயக்கத்தின் மீது பாசம் பற்றும் உள்ளவர். ஆக எல்லாவற்றையும் முறையாக கையாளுகின்ற ஒரு ஆற்றலாளர் தான் நம்முடைய ஜெயசுராஜ் அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இங்கு மும்பையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்பது, நாங்களாம் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கே தெரியும் சொன்னாங்க, 25 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக நான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறேன்னா எவ்வளவோ நிகழ்ச்சிகளை, அரசியல் நிகழ்ச்சிகளை, கட்சி நிகழ்ச்சிகளை நாங்களும் நடத்தியிருப்போம். அரசு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் என்ற முறையில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 2 முறை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக இன்றைக்கு கலைஞரை போல நற்பெயரை தமிழ்நாட்டிற்கு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையிலும் ஆக 2வது முறையும் இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கோம்னா கட்சி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டாடினாலும் கூட அதிலெல்லாம் கிடைத்த மனநிறைவை விட, மகிழ்ச்சியை விட இன்றைக்கு மும்பையில் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதை நாங்கள் மகிழ்ச்சியாக பெரும் மனநிறைவோடு நாங்கள் காண்கிறோம். காரணம் என்னன்னா, இங்கு ஒவ்வொருவரும் குடும்பத்தினரோடு வந்து தன்னுடைய துணைவியார்கள், அதை போல கணவன்மார்களோடு வருவது மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளையும் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்திருக்கிறார்கள் என்பது இன்னும் பெருமைக்குரிய ஒன்று. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளைக்கு திங்கட்கிழமை எல்லோருக்குமான வேலை நாள். பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், பெற்றோர்கள் அவர்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பணிகளுக்கு இடையிலும் கூட பொழிகின்ற அந்த பணிகளிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாத அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி காட்டியிருப்பது அதிலும் பாராட்டுதலுக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பது கலைஞரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி என்றாலும் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒருவேளை எம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அவருடைய அருமை மகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ஆக தமிழர்களை பொறுத்தவரையில் எங்கு சென்றாலும் அவர்கள் மற்றவர்களுடைய மனதை கவர்வதில் என்றைக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டியிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக கலைஞர் என்பவர் ஒரு பெரிய சகாப்தம். அத்தகைய சகாப்தம் அவரை பற்றி பேசணும்னா எனக்கு முன்னர் கருத்தரங்கத்தில் பேசினவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி நிமிஷ கணக்கெல்லாம் பத்தாது, மணிக்கணக்கும் போதாது, நாள் கணக்கும் பத்தாது. பேசலாம் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால்
இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த அரசியல் இயக்கம் உருவானது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாகத்தான். தந்தை பெரியாரிடம் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர் பிரிந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை முதல்ல சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பல பேர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலே, பேர் வைக்கிறதுக்கு முன்னாலே, சின்னத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே, கொடியை காட்டுறதுக்கு முன்னாலே நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டங்களில் அன்றைக்கு இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது அரசியல் இயக்கமாக, தேர்தலில் கலந்து கொள்ளுகின்ற இயக்கமாக அல்லாமல் சமுதாய சீர்திருத்த இயக்கமாகத்தான் தொடங்கினார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கம் தமிழன் தன்மான உணர்வு படைத்தவன், அவன் எவனுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல என்று அந்த உணர்த்துகின்ற தமிழனுடைய தன்மானத்தை நிலைநிறுத்துவதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து அத்தகைய தமிழர்களை மீட்டெடுப்பதற்காக வரலாற்று சிறப்பு மிக்க, பெருமை மிக்க, பன்மையான தொன்மையான இலக்கண இலக்கியங்கள் செறிந்த மொழியான தாய்மொழியை காப்பது என்பதற்காக தொடக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை தொடங்கி அண்ணா முதலமைச்சராக வர வேண்டும், கலைஞர் போன்றவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அண்ணாவினுடைய உடன்பிறப்புகள் தம்பிமார்கள் பலர் அமைச்சர்களாக வர வேண்டும் என்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல இந்த இயக்கம். தமிழன் தன்மான உணர்வை நிலைநிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் பிறகு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கொள்கைகளை மக்களுக்கு பெற்றுத்தரணும், அந்த கொள்கைகளை நிலைநிறுத்தணும். நாம் வாழுகின்ற பகுதிகளில் மக்களுடைய தேவைகளை, குறைகளை கேட்டறிந்து அவற்றை நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஆளுங்கட்சியாக வரணுன்ற எண்ணெல்லாம் கூட இல்லை. அப்பொழுதும் கூட நம்மளில் சிலர் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் இருந்தால்தான் அந்த உரிமைகளை பெற்றுத்தர முடியும். எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஆளுங்கட்சியினிடத்திலே அந்த காரியங்களை வலியுறுத்தி கேட்டு பெறுவதற்கு நம்முடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு சென்ற வேண்டும் என்று முடிவெடுத்து பிறகு தேர்தல் களத்தில் 57களில் 49களில் தொடங்கப்பட்ட இயக்கம் 57களில் தான் முதலாக தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றது. அப்படி பங்கேற்றதும் முதன்முறையாக 15 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக திமுக உருவெடுத்தது. அன்றைக்கு தொடங்குகிறார் கலைஞர் அவர்கள். தன்னுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்றது தொடங்கி தன் வாழ்நாள் முழுவதும் 13 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்று 100% தேர்தல் வெற்றியாளர் என்ற சிறப்புக்குரியவராக கலைஞர் அவர்கள் விளங்கினார். ஆக இந்த வரலாற்று சாதனையை உலகத்தில் வேற எந்த மனிதனும் படைத்திருக்க முடியாது. அத்தகைய சாதனையை படைத்த கலைஞருக்குத்தான் இன்றைக்கு மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது என்றால் அது பொருத்தமான நிகழ்ச்சி. அவர் பன்முகத்தன்மை கொண்டவர், மறுக்க முடியாது யாரும். ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கலைஞரிடத்தில் இருக்கிற அவ்வளவு சிறப்புகளையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு வகையிலே பாராட்டி இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பொறுத்தவரையில் கலைஞர் அவர்களை செய்தியாளர்கள் சந்தித்து கேள்வி கேட்ட நேரத்தில் ஸ்டாலின் அவர்களிடத்திலே உங்களுக்கு பிடித்தது எது என்று சொல்லுகின்ற நேரத்தில் கலைஞர் அவர்கள் உழைப்பு 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 என்று சொன்னார்கள். அத்தகைய உழைப்பை அண்ணா அவர்கள் கலைஞரிடத்திலே பார்த்தார். ஆகவே எத்தனையோ தலைவர்கள் அவருக்கு பின்னாலே இருந்தார்கள். ஆனாலும் அவர்களையெல்லாம் முந்தி தன்னுடைய பேச்சாற்றலால், எழுத்தாற்றலால், கடுமையான உழைப்பால், எப்படி இந்த ஜெயஸ்ராஜ் எத்தனை நாள் ஆச்சு அவர் பாவம் தூங்கி, நேற்றெல்லாம் தூங்கினதுன்னு இல்லை, இன்னைக்கு பேசுறதுக்கு தொண்டையும் இல்லாமல் போச்சு. ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆக கலைஞர் அவர்கள் இவ்வளவு பெரிய இயக்கத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தின் ஒரு தலைவராக வர்ற அளவுக்கு இருந்தார்னா அது யாரும் அவரை இன்னைக்கெல்லாம் சொல்கிறாங்களே வாரிசு கீரிசு அதுகளுக்கெல்லாம் அவரை சொல்லவே முடியாது. அதனால தான் அவர் ஒரு சுயம்புலிங்கத்தை போல அவர் அவதரித்தவர்.
அவர் யாரும் தயாரிக்கப்பட்டவர் அல்ல. ஆகவே அத்தகைய பெருமகனாருக்கு இன்றைக்கு நாம் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் அவரை பொறுத்தவரையில் இங்கே ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்திய நம்முடைய பிள்ளை கூட சொன்னிச்சு, அவர் திரைக்கதை வசனங்களை எழுதியிருக்கிறார், திரைப்படத்தில் நடித்திருக்கிறார், சிறந்த எழுத்தாளர், அதே போல கட்டுரைகள், இலக்கண நூல்களை, இலக்கிய நூல்களை எல்லாம் படைப்பதில் வல்லவர், மக்கள் செல்வாக்கு மிக்கவர். கலைஞருடைய பேச்சை கேட்டாக்க மணிக்கணக்கில் கேட்கக்கூடிய அளவிற்கான ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர் கலைஞர் அவர்கள். அவர் கலைத்துறையிலும் சாதனை படைத்திருக்கிறார், அரசியலிலும் சாதனை படைத்திருக்கிறார், நிர்வாகத்திலும் சாதனை படைத்திருக்கிறார். சில பேர் எழுதுவாங்க, ஆனால் அவர்களுக்கு பேச தெரியாது, பேச்சு வராது. சில பேர் நன்னா பேசுவாங்க, ஆனால் எழுத்தாளர்களாக வர முடியாது. கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் கவிதையும் அடிப்பார், சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருப்பார், திரைக்கதை வசனங்களை எழுதியிருப்பார். இன்னைக்கெல்லாம் ஹீரோ ஹீரோயினிகளுக்காக படம் ஓடுகின்ற காலங்கள் உண்டு. ஆனால் திரைத்துறையில் அவர் சாதித்தது என்னன்னா, கலைஞருடைய வசனங்களால் பட திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்திருக்கிறது என்பதையும், ஏறத்தாழ 70 படங்களுக்கு கதை வசனம் எழுதிய பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஏன் இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் போன்றவர்களுக்கெல்லாம் வசனம் எழுதியவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட கலைஞர்களை எல்லாம் வெளிக்கொணர்ந்தது கலைஞருடைய வசனத்தால் தான். அத்தகைய சிறப்புக்குரிய வசனகர்த்தாவாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். அன்றைக்கு ஒரு வசனகர்த்தா, கதை எழுதியவர் காரு வாங்கி பங்களா வாங்கி இருந்தார்னா அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாகத்தான் இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்க, அதிலே ஒரு பெண்மணி அதிமுகவில் இருந்ததெல்லாம் சொல்லும், திருட்டு ரயில் ஏறி பாயோடு வந்தவர்லாம் சொல்லுவாங்க. ஆக எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு அண்ணா சொன்னார்ல, அந்த அண்ணாவனுடைய இதயத்தை இரவலாக பெற்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ற காரணத்தால் அண்ணா சொன்னதை போல சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். வாழ்க வசவாளர்கள் என்றதை போல இன்றைக்கு அவர்கள் வழியில் இன்றைக்கு இயக்கத்தை வழிநடத்துகின்ற நம்முடைய தலைவர்களும் வசைவுகளை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக உழைப்பது, இந்த இயக்கத்தை இன்னும் 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் அல்ல, தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை அண்ணா தொடங்கிய இந்த இயக்கத்தை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில், அந்த கொள்கைகளுக்கு ஏதாவது இடையூறுகள் வந்து விடுமையானால் அந்த இடையூறுகளை எல்லாம் தடுக்கிற சக்திகளாக இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த இயக்கம் படிப்படியாக வாழையடி வாழையாக தமிழகத்தில் மட்டுமல்ல, இங்கே நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னதை போல எல்லா இடங்களிலும் தமிழன் என்ற இனம் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த இயக்கமும் வேரூண்டி கிளைகளாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல. அத்தகைய ஒரு கிளை எடுக்கின்ற விழாதான் கலைஞருடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சங்கம் அவருக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. குறிப்பாக கலைஞருடைய பிறந்த நாளை கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கொண்டாடப்படுவது உண்டு. ஏதோ அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுனால அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை விட தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் மூலமாக அடித்தட்டு மக்களுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு, அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு ஊக்கத்தை ஆக்கத்தை உண்டாக்குகின்ற வகையில் பல போட்டிகளை, விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி போன்றவற்றை எல்லாம் நடத்தி அதன் மூலமாக தன்னுடைய பிறந்த நாள் பலருக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதை போல இன்றைக்கு 100ஆண்டு விழா பலருக்கு பல உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த 100ஆண்டு விழாவில் பலருக்கு பல உதவிகளை செய்வதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ஜெயசராஸ் அவர்களுக்கு இன்னைக்கு பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி மும்பையில் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா,
நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள், ஏன் இதே வளாகத்தில் பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐயன் திருவள்ளுவன் சிலையை நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் 2017 வந்து அவர்களே அந்த திருவுருவ சிலை சிறந்ததெல்லாம் மும்பை நகருக்கு கிடைத்திட்ட பெருமை. அதே போல அம்மையார் சத்யவாணி முத்து கடந்த காலங்களில் வந்திருக்கிறார்கள், ஏவிபி ஆசை தம்பி. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தலைவர்களும் வந்த வரிசையில் நானும் இந்த மும்பை நகருக்கு 3வது முறையாக வந்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை கலைஞர் தமிழ்ச்சகம் இப்பொழுது எனக்கு தந்திருக்கிறது. ஆக அப்படி தலைவர்களை அழைத்து பெருமைப்படுத்திய அந்த இதுன்னா இன்னைக்கு குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சொல்லாற்றல்ல எத்தனையோ ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் உதிர்க்கின்ற வார்த்தைகள் அது கல்லெழுத்துக்களால் பொறிக்கப்படுவதை போல இருக்கும். இங்கே கூட 82ல் ஒரு கலைஞர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் நடப்பதாகவும் அந்த கூட்டத்திற்கு அன்றே வரதராஜன் வரதாபாய் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் அந்த வரதராஜன் அவர்கள் கலந்து கொள்வதாக வரதாபாய் கலந்து கொள்வதாக இருந்தது. கலைஞருடைய கூட்டத்தில் வரதராஜன் கலந்து கொள்வதா, வரதாவை அழைத்து வா என்று அப்பொழுது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்த திரு ராஜாராம் அவர்கள் மூலமாக அவரை அழைத்து இதே வரதாபாய்க்கு அங்கே ஒரு பாராட்டு கூட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்துவதைப் போல ஏற்பாடு செய்து கலைஞர் அவர்கள் கலந்து கொள்கின்ற அந்த நிகழ்ச்சியில் வரதாபாய் அவர்களை கலந்து கொள்ளக்கூடாது என்று தடுப்பதற்காக அந்த ஏற்பாட்டை செய்தார்கள். அதை உணர்ந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய சொல்லாற்றலால் அதை வெளிப்படுத்தியதை நண்பர்கள் சொன்னதை நான் கண்டேன். வரதராஜன் என்ற அந்த பெயர் அவர்தான் வரவேற்புரை முன்னிலையை நிகழ்த்த வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவர் வராத ராஜனாக இன்றைக்கு மாறிவிட்டார். அருமை நண்பர் ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்னு சொன்னார்னா எவ்வளவு பெரியது. அது மாதிரி அதே நிகழ்ச்சியில் உரையாற்றி இருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு போரில் பல ஆயுதங்களை பயன்படுத்துவது உண்டு. அப்படி பயன்படுத்துகின்ற நேரங்களில் எதிரிகளுக்கு நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமை ஆயுத பலம்லாம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்கு இறுதியாக போராடுவதற்கென்று ரிசர்வ் எப்படி பைக்கில் இதில் எல்லாம் பெட்ரோல் இருக்கையில் பெட்ரோலில் ரிசர்வில் இருக்கிறது மாதிரி சில ஆயுதங்களை ரிசர்வில் வச்சுருப்போம். அந்த மாதிரி எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் எனக்காக இருந்தாலும் கூட எனக்காக போர்க்களத்தில் உதவக்கூடிய நான் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்க்களத்திற்கான ஆயுதம்தான் மும்பை திராவிட முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் பெருமைகளை பேசியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட மும்பையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த அமைப்புக்கு தமிழர்கள் அனைவருக்குமான அடையாளம் என்று பல இயக்கங்களில் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அடையாளமாக இன்றைக்கு இந்த மேடையிலே கூட பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளம் அப்படின்னு பார்த்தா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதை மிகையாகாது. அதை நாம் சொல்வதை விட அவர்களே அதை உணர்ந்து அதை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் படைத்திட்ட பல்வேறு சாதனைகள், அவர் 13 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 100% தேர்தல் வெற்றியாளராக அவர் விளங்கினார் என்பது மட்டுமல்ல, அரசியல் வரலாற்றில் அதெல்லாம் பெருசு. அதான் டயத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டா அப்புறம் கடைசியில் நமக்கு டைம் ஆயிடும். சமகாலத்தில் கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க ராஜாஜி பண்ணாங்க, காமராஜ் பண்ணாங்க, எம்ஜிஆர் பண்ணாங்க, ஜெயலலிதா பண்ணாங்க. ஆனால் ஜெயலலிதாவை பெரிய தலைவர்னுவாங்க. ஆனால் அந்த ஜெயலலிதாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. ஏன் இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களே தேர்தல் களத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர் தான். பெருந்தலைவர் காமராஜர் இந்தியாவினுடைய பிரதமர்களை ஜனாதிபதிகளை அடையாளம் காட்டியவர். அவர் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவராக இருந்த விருதுநகர் சீனிவாசனிடத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தவர் தான். ஆக தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவது என்பது எல்லாராலும் முடிந்த ஒன்றல்ல.
அதை தலைவர் கலைஞர் அவர்கள் சாதித்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது கஷ்டமான காரியம். அப்படி தொடங்கியது மட்டுமல்லாமல் அந்த கட்சிக்கு தலைவராக 50 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் அந்த இயக்க தலைவராக 52 ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார்னா அதுவும் சாதாரண காரியம் அல்ல. இந்த இயக்கத்தை தொடங்கிய அண்ணாவே கொஞ்ச நாள்ல ஒரு 20 ஆண்டுகளுக்குள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், 50 ஆண்டுகள் ஒரு கட்சியினுடைய தலைவராக யார் இருந்ததில்ல அதை செய்து சாதனையாளரான கலைஞருக்கு இன்றைக்கு நாம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அரசியல் கட்சி நடத்துறது மட்டுமல்ல, அரசு நடத்துவதிலும் கலைஞருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். காரணம், அவர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த பல்வேறு புரட்சிகரமான திட்டங்கள் ஏழை எளியவர்களுடைய வறுமையை போக்கி, வாட்டத்தை போக்கி, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை உண்டாக்குகின்ற திட்டங்களாக அந்த திட்டங்கள் இருந்தது. இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் எல்லாம் பிரதமர் பேரில் அதில் பேரில் எல்லாம் இன்றைக்கு வீடுகளை கட்டுவார்கள், காங்கிரீட் வீடுகளை. அன்றைக்கு 71களிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக குடிசை மாற்று வாரியம் ஒன்றை உருவாக்கி குடிசையில்லா வீடுகளை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்று ஒரு முத்தாய்ப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய காலத்திலே தான் அனைத்து கிராமங்களுக்கும் தமிழகத்தில் மின்சார வசதியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து தமிழகத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததும் கலைஞருடைய ஆட்சியின் சாதனை. அதே போல சாலைகள், பெருநகரங்களிலிருந்து சிறுநகரங்கள், அதே மாதிரி கிராமங்கள், குக்கிராமங்கள் வரைக்கும் சாலை வசதியை உருவாக்கி தந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் விளங்கினார்கள். அதே போல பெருநகரங்களில் சென்னையாக இருக்கட்டும், கோவையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், இப்படி பெருநகரங்களில் இன்றைக்கு மும்பை போன்ற நகரங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கு, அது மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீரை வழங்குவதற்கான திட்டத்தை கொண்டு வந்து குடிநீர் வடிகால் வாரியத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியவரும் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மாதிரி தரமான கல்வி தமிழகத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தரமான கல்வியை தமிழகத்திலே தொடங்கியது பல கல்வி நிறுவனங்களை தொடங்கியது மட்டுமல்லாமல் பள்ளி படிப்பில் தொடங்கி கல்லூரி வரை இலவச படிப்பை வழங்கியதும் கலைஞர் அவர்கள் தான். இங்கே பேசியது கூட சொன்னாங்க, இன்றைக்கு விவசாயிகளுடைய சுமைகளை உணர்ந்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலாக இலவச மின்சாரம் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகளுக்கு கொடுத்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆரை கூட வாரி வழங்கும் பாரிவள்ளல் என்றெல்லாம் சொல்வார்கள். வாரி வழங்கும் பாரிவள்ளல் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த எம்ஜிஆர்கிட்ட அன்னைக்கு விவசாயிகள் ஒரு 7 காசு எம்ஜிஆர் கூட கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஜிஆர் கிட்ட விவசாயிகள் போராடி பார்த்தாங்க. மின்சாரத்துக்கு 1 காசு 2 காசு யூனிட் குறைக்கிறதை கேட்டாங்க, மறுத்தாரு. போராட்டம் நடந்துச்சு. கடைசியில் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான காரியங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் விவசாயிகள் கோரிக்கை வைக்காமலேயே பம்பு செட்டுக்கு நீங்கள் எவ்வளவு கரண்ட்டை வேணாலும் பயன்படுத்திக்கங்க, 1 பைசா கூட கட்ட வேண்டாம் என்று அறிவித்த ஒரு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் விளங்கினார். கல்வி வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு மும்பை ஒரு பெரிய தொழில் நகரம், நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த மும்பைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தமிழகம் அடுத்த இடத்துல இருக்குதுன்னா, வளர்ந்து வந்திருக்குதுன்னா, அதற்கு கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி, அண்ணா உருவாக்கி கலைஞர் கட்டி காத்து இன்று தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வழியில் இந்த அரசை வழிநடத்துகிறார். ஆகவே இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பாராட்டப்படுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு
அது அண்ணா காலமாக இருந்தாலும் சரி, அன்பு தலைவர் கலைஞருடைய காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இந்திய தலைவர்கள் மட்டுமல்ல, உலகத் தலைவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான நிர்வாகத்தை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அதுக்கு சத்துணவுன்னு பெயர் மட்டும்தான் வச்சார். சத்துள்ள உணவாக அது இருக்க வேண்டும் என்று விரும்பி சத்துணவோடு முட்டை வழங்கியவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நல்லரசில் கொண்டு வந்திருக்கின்ற காலை சிற்றுண்டி திட்டம் நான் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல வழிகாட்டக்கூடிய முதலமைச்சர்கள், நம்முடைய முதலமைச்சர்கள். இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கின்ற காலை சிற்றுண்டி திட்டம் என்பது இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமல்ல, அண்டை நாடுகளான கனடா போன்ற வளர்ச்சி பெற்ற நாடுகளில் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை எங்களது நாட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு பண்றாங்க, இலங்கையில் பண்றாங்க. ஆக மாநிலங்களுக்கு வழிகாட்டி முதலமைச்சர்களாக இருப்பது மட்டுமல்ல, அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வழிகாட்டுகின்ற திட்டங்களை கொண்டு வருகின்ற முதலமைச்சராக இன்றைக்கு இந்த இயக்கம் நம்முடைய முதலமைச்சர்கள் வழிநடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கலைஞரை பற்றி பேசணும்னா இவ்வளவோ பேசிக்கிட்டே போகலாம். அதிலும் குறிப்பாக கலைஞர் இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளில் எல்லாம் அவருடைய நிழல்ல இருக்கிற அந்த இயக்கத்தில், அவருடைய உழைப்பில் இருக்கின்ற அந்த இயக்கத்தில் இருப்பதை பெருமையாக கருதக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அத்தகைய தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய எனக்கு கிடைத்திருப்பது அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் தொடங்கி அவர் வழிநடத்திய அரசியல் இயக்கத்தில் நாமும் நம்மை இணைத்துக் கொண்டு பயணித்திருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு கிடைத்திட்ட பெருமை. அதையும் கடந்து அவருடைய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல அவர் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பினையும் தந்தது கலைஞர் அவர்கள். அவர் தொடங்கி வைத்த அந்த வெற்றி பயணம் இன்றைக்கு 4வது முறையாக சட்டமன்ற தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, 25 ஆண்டு காலம் அந்த மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பை நான் ஏற்று பணியாற்றி வருகிறேன் என்பதையும் இங்கே எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆக இந்த பெருமைகளுக்கெல்லாம் காரணம் யார்? கலைஞர் அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் என்பதை பெருமையாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய இயக்கத்தில் மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராகவும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு கலைஞர் தந்திருக்கிறார்னா, உங்களை போல எங்கெங்கெல்லாம் விழா நடக்குதோ அங்கெல்லாம் சென்று நான் கலைஞருடைய புகழை பரப்ப வேண்டும், பேச வேண்டும், பெருமையை பேச வேண்டும் என்பது எனக்கான ஆசை. ஆக அந்த ஆசைகள் நிராசைகளாக ஆகிவிடாமல் அந்த ஆசையை தீர்த்து வைக்கின்ற வகையில் இன்றைக்கு கலைஞருக்கு 100ஆண்டு விழாவை கலைஞர் தமிழ் சங்கம் இங்கே நடத்தி இருப்பது பொருத்தமாக இருக்கும். அதில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை எனக்கும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜேசுதாஸை பொறுத்தவரையில் 82 கலைஞர் வரையில் இங்கே வந்திருக்கிறாரு. 84 கலைஞர் மன்றம் என்ற ஒன்றை தொடங்கி இருக்கிறாரு. பிறகு பகுதி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். 10 ஆண்டு காலம் அதில் இருந்திருக்கிறார். பிறகு மாநகர இளைஞரணி செயலாளராக இருந்து ஏற்றுக்கொண்ட பொறுப்புகள் அனைத்துக்கும் அவர் சிறப்பினை சேர்க்கின்ற வகையில் உழைத்திருக்கிறார். உண்மையுள்ளவனாக இருந்திருக்கிறார். அவருடைய உழைப்பு இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி பெறக்கூட இருந்திருக்கிறது. இடையில் அவருக்கு ஏதோ பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் மும்பை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர்னே போட்டுக்கிட்டு இருந்தார். அண்ணன் தென்னவண்ணா அவருடைய அரசியல் ஆலோசகர். அவர் 27 ஆண்டுகளுக்கு முன்னர், 27 ஆண்டு முடிஞ்சிருச்சு, 28 ஆண்டுகள் கலைஞர் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை காரைக்குடியிலே தொடங்கினார். அப்போ வரையில் போகையில் பார்த்துட்டு எனக்கு எந்த அமைப்பும் இல்லை, நான் எதுவுமே நிகழ்ச்சிகள் நடத்த முடியலை அப்படின்னு அவர்கிட்ட புலம்பியிருப்பார். சரி நீ போய் மும்பையில் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய கிளைய துறையா அப்படின்னு சொன்னார். சொல்லி ஒரு 7 வருஷம் ஆயிருக்கு. ஆக
எப்படி கலைஞர் அவர்கள் மும்பை திராவிட முன்னேற்ற கழகம் நான் பதுக்கி வைத்திருக்கின்ற ஆயுதம் என்று சொன்னாரோ, அதை போல இந்த கலைஞர் தமிழ் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி அவர் இன்றைக்கு அதை வைத்திருந்து இந்த களத்திலே அந்த கலைஞருக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையில் அவருடைய பெயர் தாங்கி இந்த அமைப்பு அந்த பணியை செய்யவில்லை என்றால் அது நன்றாக இருக்காது என்பது அவருடைய மனசாட்சி உறுத்தி இருக்கு. ஒருவேளை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவரை கனவுல வந்து ஏதாவது நினைவுபடுத்தி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். பாராட்டுதலுக்குரியது என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இயக்க நண்பர்கள் பலர் இருந்திருக்கிறாங்க. முன்வரிசையில் இருக்கிற, பின்வரிசையில் இருக்கிற, எதிரில் இருக்க எல்லோரும் உதவிகரமாக இருந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ என்னையா நன்றி சொல்றது அப்படின்னு கேட்டால், ஏதோ நம்ம பிறந்த சிவகங்கை மண்ணிலிருந்து இங்கே வந்து சாத்தரசம்பட்டியில் பிறந்து இங்கே வந்து இந்த காரியத்தை செய்கின்றார். அவர் பேரோடும் புகழோடும் வாழ்கிறார், வளர்கிறார் என்றால் அது நம்முடைய மாவட்டத்திற்கு தமிழர்களுக்கு கிடைக்கின்ற பெருமை என்ற அந்த உணர்வோடு அவர் வாழ நான் வாழ்த்துகிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் இந்த அளவுக்கு இயக்கப்பணியை முழுமையாக செய்வதற்கு அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளைகள், பொதுவாக ஒரு அரசியல்வாதி அரசியலில் வெற்றி பெறணும்னா குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆகவே அவருடைய வாழ்க்கை துணைவியாரும் அதே போல் அவருடைய வாரிசு 2 அருமை மக்கள்லாம் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவரை தடுத்து நிறுத்துகிற மட்டும் இல்லை, அவருக்கு இணையாக இன்னைக்கு அவங்க மனைவி அங்கே இருக்கிறாங்க. மக வந்து அப்பா பேச முடியலைனாலும் மக அவருக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கு. ஆகவே எல்லா வகையிலும் பெருமைக்குரிய கலைஞருடைய சாதனைகளை முறியடிப்பது என்பது யாராலும் முடியாது. அத்தகைய சாதனையாளருக்கு நூற்றாண்டு விழா அதை கொண்டாட வேண்டும் என்று அவர் விரும்பியது மட்டுமில்லாமல் எங்களை போன்றவர்களை அழைக்க வேண்டும் என்று கேட்டார். நானும் வச்சுக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி தலைவரிடத்திலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடத்தில் சொன்ன இது மாதிரி கேட்டிருக்காங்க, கலைஞர் தமிழ் சங்கம் சார்பாக நிகழ்ச்சி நடத்துறதுன்னு கேட்டாங்க. சார் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அதற்கான ஒப்புதலையும் நாங்கள் தந்தோம். நானும் அண்ணன் தென்னவன் அவர்கள் தந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்திருக்கிறோம். இதையும் தேதி கொடுக்கையில் சட்டமன்றம் கூடலை. இப்போ இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 5 மணிக்கு நான் விமானத்தை பிடிச்சி நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, 9:30 மணிக்கு சட்டமன்றம். ஆகவே அங்கே போகணும். இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு எனக்கு ஒரு கேள்வி வேறு இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலையும் நான் போய் செய்யணும். ஆக இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்திலேயும் நீங்களும் உள்ள நேரம் தியாகம் பண்ணி இருந்ததுக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறேன். பிரிதொரு நிகழ்ச்சிகளில் நம்முடைய மும்பை திமுகவினர் அல்லது கலைஞர் தமிழ் சங்கம் விரும்பி அழைத்தால் விரிவான உரைக்கு நாங்கள் தயாராக நான் போகிறேன்னு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது 30-40 டிக்கெட்டு கிளம்பி வந்துருச்சு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 பேர் வர்றேன், 3 பேர் வர்றேன், 5 பேர் வர்றான்றாங்க. கடைசியில் கிளம்பி வரையில் பார்த்தா இந்த ஆள்லாம் இப்போ தான் வந்து ஏதோ ட்ரெயினில் விட்டுட்டு அப்புறம் ஃப்ளைட்டில் வர்றோம்ங்கிறாங்க, ஃப்ளைட்டில் விட்டுட்டு ட்ரெயினில் வர்றோம்ங்கிறாங்க. அப்படி எல்லோரும் வந்தீங்க. எல்லார் பேரையும் நான் சொல்ல முடியவில்லை. அந்த வகையில் கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பில் மும்பையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு கலைஞரை பற்றி முழுமையாக பேசுகின்ற அந்த நேரம் எனக்கு கிடைக்கலைனாலும் கூட ஓரளவு பேசுகின்ற அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய கலைஞர் தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், ஏன்னா அண்ணன் தென்னவண்ணன் தான் அவருடைய அவருடைய கிளை தான் இது. ஆகவே காரைக்குடியின் கிளையாக இருக்கின்ற நம்முடைய மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் இன்னும் வளர வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தணும். 7 வருஷம் ஆகி தொடங்கி இப்போ தான் முதல் விழாவை நடத்துகிறாரு. இதுக்கே தொண்டையெல்லாம் போயிடுச்சு. ஆகவே அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கணும். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருச்சு. ஆக கலைஞருடைய புகழ் இன்றைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறோம், பிறந்த நாளை கொண்டாடுறோம்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தார்களோ அந்த கொள்கைகளை அவர்கள் இல்லை என்றாலும் கூட
அவர்கள் வழியில் அதை நாம் பின்பற்றி செல்வதுதான். அவர் எப்படி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு பாதுகாவலராக இருந்தாரோ, நாம நம்ம சக்திக்கு ஏற்றவாறு ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு 1000 பேருக்கு என்று நாமும் இந்த இனத்தை பாதுகாக்கின்றவர்களாக, மொழியை பாதுகாக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு உறுதி எடுக்கின்ற தினமாகத்தான் இந்த விழாக்கள் அமைய வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் ஒரு முறை சிறப்பாக நடத்திட்ட கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஜெயசுராஸ் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளவு நேரம் அமைதியாக வருகை இருந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, கலைஞர் புகழ் இன்றைக்கு पूरा फ्रेम में आ रहा हूँ। चेयर वाला हाँ।